நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கைப்பற்ற முடியாத நாடுகள். ஒரு நாடால இந்த நாட்டை வந்துட்டு இன்வைட் பண்ணவே முடியாதுப்பா. அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அப்புறம் ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, இந்த குறிப்பிட்ட நாடுகளை இன்வைட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் ஒரு லிஸ்ட் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். நானே இதற்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் வந்து நான் போட்டிருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்துட்டு நம்ம பேசியிருப்போம். ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யாவை இன்வைட் பண்ண முடியாது, ஆஸ்திரேலியாவை இன்வைட் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்டை பற்றி வந்துட்டு யாரும் பெரிய அளவுக்கு பேசலை. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுவிட்சர்லாண்ட். ஒரு சின்ன நாடு, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு. ஆனால் அந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பதற்கு ஹிட்லர் கூட பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணி கடைசியில் வந்துட்டு அவரால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. ஸோ எதனால் சுவிட்சர்லாண்டை வந்து இன்வைட் பண்ண முடியாது, எதனால் வந்து சுவிட்சர்லாண்டை கேப்சர் பண்ண முடியாது அப்படின்ற அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். சுவிட்சர்லாண்ட்னாலே வந்துட்டு சாக்லேட்டு, பியூட்டிஃபுல் கிளைமேட்டு, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி, நல்லா லக்ஸுரி வாட்சஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சுவிட்சர்லாண்டுக்குன்னு இன்னொரு முகம் இருக்குது. ஏன் சுவிட்சர்லாண்டை இன்வைட் பண்ண முடியாது, இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே. முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் வந்து ஏகப்பட்ட பங்கர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட பங்கர்ஸ், நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே எல்லா இடத்துலையுமே பங்கர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அஃபீஷியலாக 8000 பங்கர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 1,00,000க்கும் அதிகமான பங்கர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது. இது பங்கர்ஸ் அப்படின்னா சாதாரணமான பங்கர்ஸ் வந்துட்டு கிடையாதுங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய அதிநவீன பங்கர்ஸ். அதாவது அங்கே உள்ள வந்து பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலேருந்து, ஸ்கூல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து, பல நாட்கள் உள்ளே வந்துட்டு ரொம்ப ஒரு லக்ஸரியான லைஃப்பை வாழ்வதற்கு தகுதியான பங்கர்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட பங்கர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு டிவிஷனை, ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு டிவிஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 பேர் இருப்பாங்களா, எக்ஸாக்டாக இப்போ வந்துட்டு எனக்கு நம்பர் சடனாக வரல. ஸோ ஒரு டிவிஷனையே வந்துட்டு ஹோல்டு பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி உடைய பங்கர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ சிவிலியன் யூஸுக்கும் நிறைய பங்கர்ஸ் இருக்குது, மிலிட்ரி யூஸுக்கும் வந்துட்டு நிறைய பங்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பங்கர்ஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாராலையுமே அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அழிச்சிட முடியாது. ஸோ மிசைல்ஸ், ஆர்ட்டிலரி ஃபயர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்கர்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நிறைய ஐரோப்பிய நாடுகளில் பங்கர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் கோல்டு வார், இந்த மாதிரி அவங்க நிறையா வந்துட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய சிவிலியன் டு பங்கர் ரேஷியோவை கம்பேர் பண்ணுறப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க நாட்டினுடைய ஜனத்தொகையில் 75% வந்துட்டு இந்த பங்கருக்குள்ளே வந்துட்டு போர்க்காலத்தில் அடக்கிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ உக்ரைன் என்ன பெரிய அளவுக்கு ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நிறையா பங்கர்ஸ் வந்துட்டு கட்டியிருக்கலாமே, ரஷ்யாவோட அக்ரேஷன்லேருந்து நம்ம மக்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து செக்யூராக இருந்திருப்பாங்க, சேஃபாக வந்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் இப்போ ரொம்ப புலம்பி வந்துட்டு இருக்காங்க. சுவிட்சர்லாண்டே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா பங்கர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இனிமேலாம் பங்கர்ஸ் பெரிய அளவுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. அதை வந்து ஹோட்டல்ஸா, அப்புறம் வந்து மியூசியமா, ப்ரைவேட் டேட்டா சென்டர்ஸா, பார்லர்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களும் திருப்பி இந்த பங்கர்ஸை வந்துட்டு பெரிய அளவுக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கைவசம் வரணும்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்காங்களாமா. முக்கியமான காரணம் என்னென்னா உக்ரைன் ரஷ்யா வார். நான் விஷயத்துக்குள்ள வந்துட்டு வர்றேன். சுவிட்சர்லாண்டோட ஒரு பெரிய பவர் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பங்கர்ஸ் நண்பர்களே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுவிட்சர்லாண்டை ஏன் இன்வைட் பண்ண முடியாது அப்படின்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். சுவிட்சர்லாண்டு வந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களால் ப்ரொடெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஒரு இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு கோட்டை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். சுவிட்சர்லாண்டுக்கு ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வந்துட்டு ஒரு கோட்டை சூறாக வந்து இருக்குது, ஒரு பெரிய அரணா இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ ஹிட்லர் வந்து 1940 ஜூன் மாதம் வந்து எப்படியாவது சுவிட்சர்லாண்டை இன்வைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு தீர்மானத்தோட கிட்டத்தட்ட 2,00,000 to 5,00,000 அளவுக்கு ட்ரூப்ஸ் வந்துட்டு மொபிலைஸ் பண்ணுறாரு. சுவிட்சர்லாண்டை நம்ம கைப்பற்றுனா ஃப்ரான்ஸோட ஒரு பகுதியை வந்துட்டு நம்ம ஈஸியாக அடிக்கலாம், இன்னொரு ஃப்ளாங்க் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு யோசிக்கிறாரு. ஆனால் அவருடைய ஜெனரல்ஸ் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நிறைய விலை கொடுக்க வேண்டியது வரும், ஃப்ரான்ஸில் நம்ம நிறையா பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறோம், அதில் நம்ம இழந்ததை விட இந்த சின்ன நாடான சுவிட்சர்லாண்டை வந்துட்டு நம்ம கைப்பற்றுவதற்கு நிறையா செலவிடுற மாதிரி வந்துட்டு இருக்கும், நிறையா சோல்ஜர்ஸ் வந்துட்டு இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. எதனால் பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுவிட்சர்லாண்டுக்கு போகக்கூடிய வழிகள் வந்து ஒரு சில வழிகள் தான் இருக்குது. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இடையில ஒரு சில பாதைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பாதையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுவிட்சர்லாண்டினுடைய ஆர்மி வந்துட்டு பயங்கரமாக தாக்குவாங்க, அந்த பாதையை வந்துட்டு மூடுவாங்க, நிலச்சரிவு வந்துட்டு ஏற்படுத்துவாங்க, வழியில் வந்துட்டு பாம்ஸ் வந்துட்டு அவங்க பிளேஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால் உள்ள நுழையிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹிட்லர் சாதாரணமான ஆளாக எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டார் அவர். ஸ்டார்டிங்கில் சுவிட்சர்லாண்டினுடைய
டெரிட்டரிக்குள்ளே ஜெர்மன் பிளேன்ஸ் வந்துட்டு போகுது, நிறையா பிளேன்ஸ் வந்துட்டு போகுது. எப்படி உங்களுடைய மெக்கானிசம் இருக்குது, என்ன மாதிரி வந்துட்டு படைகளை மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக ஹிட்லர் வந்துட்டு பிளேன்ஸ் அனுப்புறாரு. அதை வந்து சுவிட்சர்லாந்து வந்து சுட்டு வீழ்த்திடுறாங்க. ஹிட்லருக்கு செம கோவம் வந்துட்டு வருது. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி சுவிட்சர்லாந்து சமாதானத்துக்கு வந்துட்டு வர்றாங்க. ஃபைனலாக ஹிட்லர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய அந்த இன்வேஷன் பிளானை ஆப்ரேஷன் டெனன்பாம் அப்படின்றத வந்துட்டு கைவிடுறாரு. ஸோ ஹிட்லர் எப்படிப்பட்ட ஆளுன்றது உங்களுக்கு தெரியும். எல்லா நாட்டையுமே ஒட்டுமொத்த ஐரோப்பாவையுமே வந்துட்டு அவருடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும்னு அவர் நினச்சாரு. சுவிட்சர்லாண்டை வந்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஈரோப்போட முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதாவது ஒரு சின்ன பரு, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பரு, அதை அப்படியே விட்டுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவராலேயே ஒன்றுமே வந்துட்டு பண்ண முடியல நண்பர்களே. சரி, இப்போ அடுத்து 3வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நான் வர்றேன். சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிலிட்ரி சர்வீஸில் இருந்தவங்க. அங்கே இருக்கக்கூடிய உமனுக்கு, பெண்களுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்டால் இந்த மிலிட்ரி சர்வீஸில் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்பல்சரி 18 வயசு வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிலிட்ரி சர்வீஸில் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்துட்டு அவங்க இருக்கணும். ஸோ சுவிட்சர்லாண்டோட பாப்புலேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோடிக்கும் கீழே தான், கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் 2021 சென்சஸ் படி. ஸோ அந்த பாப்புலேஷனில் இளைஞர்கள் கிட்டத்தட்ட 18லேருந்து 30 வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆக்டிவாக வாருக்கு ஒரு ரிசர்வ் ட்ரூப்ஸாக வந்துட்டு வருவதற்கு தயார் நிலையில் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவ் மிலிட்ரி பர்சனல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 லட்சம் பேர், ப்ளஸ் கூட ஒரு 30 லட்சம் பேர்த்தை வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூறப்படுது. ஸோ அந்தளவுக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அந்த நாட்டை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய யூனிட்டாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய முக்கியமான காரணங்கள் சுவிட்சர்லாண்டை ஏன் இன்வைட் பண்ண முடியாது அப்படின்றதுக்கான காரணங்கள் வந்து அப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு போகலாம். ஃபைனல் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுவிட்சர்லாண்டோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுவிட்சர்லாண்டு வந்து இத்தனை ஆண்டுகளாக நியூட்ரலாக வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த சைடுக்குமே வந்து தாவலை. செகண்ட் வேர்ல்டு வார்லையாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையாக இருக்கட்டும், 16th செஞ்சுரியில் இருந்தே சுவிட்சர்லாண்டு வந்து எந்த சைடுக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் ஒரு பிரச்சனை யூரோப்பில் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து நியூட்ரலாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு கிளியரான ஒரு கான்செப்டில் இருந்திருக்கிறாங்க பாருங்கள். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போவே ஹிட்லர் வந்து சுவிட்சர்லாண்டை அட்டாக் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணியிருக்கணும், மற்ற நாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, உடனே அலைட் ஃபோர்ஸஸோட போயிட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, எதிர்கூட்டணியோட போயிட்டு வந்துட்டு சேர்ந்துருப்பாங்க பாதுகாப்பு வேணும்னு. ஆனால் அப்போ கூட சுவிட்சர்லாண்டு வந்து ஹிட்லரை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்க, நியூட்ரலாக இருப்பதற்கு வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க. நிறைய ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹிட்லர் வந்து யூதர்கள்கிட்ட இருந்து சீஸ் பண்ண இந்த வெல்த்தை, நிறைய ப்ராப்பர்ட்டியை, பணத்தை எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய ஜெனரலிஸ்ட்டை கொடுத்து ஸ்விஸ் பேங்க்கில் தான் வந்துட்டு அவர் டெபாசிட் பண்ணி வச்சார். அப்போவே சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வெல்த்தியாக வந்துட்டு இருந்தது. அங்கே தான் ஜெர்மனி நிறையா டெபாசிட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது. ஸோ சுவிட்சர்லாந்து நியூட்ரலாக இருக்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் சுவிட்சர்லாந்து ஒரு மெம்பர் கிடையாது. நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கணும், ஒரு சாவரின் ஸ்டேட்டாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே போவதை வந்துட்டு அவங்க தவிர்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த உக்ரைன் ரஷ்யா போர்லேயே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சுவிட்சர்லாந்து கொஞ்சம் நியூட்ரலாக தான் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா யூகே அவங்களுடைய அந்த டீமை அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டா ரஷ்யாவினுடைய அந்த பகைமையை வந்துட்டு நம்ம சம்பாரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. ஃபைனலாக யூரோப்பியன் யூனியன் போட்ட அந்த சாங்ஷன்ஸில் வந்துட்டு சுவிட்சர்லாந்தும் வந்துட்டு இணைஞ்சிட்டாங்க நண்பர்களே. ஸோ இப்படி சுவிட்சர்லாண்டை ஏன் இன்வைட் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு பல காரணங்கள் வந்துட்டு இருக்குது. ஒன்று, அவன் நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பங்கர்ஸ். அடுத்து வந்து அவன் நாட்டினுடைய அந்த டொபோகிராஃபி, இயற்கையாக அவங்கள சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலைத்தொடர். அடுத்து 3வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். 4வது வந்து அவங்களுடைய நியூட்ராலிட்டி. தான் சுவிட்சர்லாண்டை ஏன் மற்ற நாடுகளால் இன்வைட் பண்ண முடியாது அப்படின்றதற்கான ஒரு முக்கியமான காரணம். அதற்கு வந்துட்டு ஒரு லைவ் எக்ஸாம்பிளும் வந்துட்டு நான் சொன்னேன், ஹிட்லரால் இன்வைட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வரும் காலத்தில் ரஷ்யா வந்து எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க, டுவர்ட்ஸ் வெஸ்ட் வந்துட்டு அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டு சொல்கிறாங்க, போலந்து சொல்கிறாங்க, நிறைய நாடுகள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா அப்போ கூட சுவிட்சர்லாண்டை ரஷ்யானால இன்வைட் பண்ண முடியாது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரியே நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு தோணுன ஒரு சில முக்கியமான விஷயங்களை, முக்கியமான டாபிக்ஸை கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வரலாற்று ரீதியிலான வீடியோஸ் வந்துட்டு நான் வரும் காலத்தில் போடுவதற்கு வந்துட்டு நான் முயற்சி பண்ணுவேன். இந்த வீடியோக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு கொடுங்க. ஜெய்ஹிந்த்.